அடுத்து வரக்கூடிய மூணு முக்கியமான தேதியில ஃபர்ஸ்ட் வரக்கூடியது வேலன்ஸ் பாண்ட் தேதி. இந்த பாண்டிங் தேதியில ஃபர்ஸ்ட் வரக்கூடியது வேலன்ஸ் பாண்ட் தேதி. செகண்ட் ஒன் கிறிஸ்டல் ஃபீல்ட் தேதி. அடுத்தது லிகாண்ட் தேதி. சரிங்களா? கிறிஸ்டல் ஃபீல்ட் அண்ட் லிகாண்ட். இதுல ஃபர்ஸ்ட் மூணுக்குமே டெஃபினிஷன் தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? क्वेश्चंस என்ன அப்படின்னா அந்த பியூர்லி எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு மெட்டலுக்கு லிகாண்டுக்கு இருக்கக்கூடிய பாண்டை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது எந்த தியரி அப்படின்னா தெரிஞ்சிருக்கு. சரிங்களா? அப்ப வேலன்ஸ் பாண்ட் தியரி சொல்லக்கூடிய ஒரு மெட்டலுக்கு லிகாண்டுக்கு இருக்கக்கூடிய பாண்டிங் நேச்சர் என்ன? இது அயானிக் பாண்டா, கோவலன்ட் பாண்டா, மெட்டாலிக் பாண்டா, என்ன பாண்ட் அப்படிங்கறத வேலன்ஸ் பாண்ட் தியரி படி சொல்லக்கூடிய பாயிண்ட். ஃபர்ஸ்ட் இப்போ மெட்டலுக்கு லிகாண்டுக்கும் வேலன்ஸ் பாண்ட் தியரி படி என்ன சொல்லுது? மெட்டல் அண்ட் லிகாண்ட் இந்த ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய பாண்டிங் என்ன டைப்பான பாண்ட் அப்படிங்கிறது வேலன்ஸ் பாண்ட் தியரி சொல்லுது. மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கக்கூடிய கோவலன்ட் பாண்ட். சரிங்களா? அப்ப இந்த மெட்டலுக்கு லிகாண்டுக்கு இருக்கக்கூடிய பாண்டிங் நேச்சர் அக்கார்டிங் டு தி வேலன்ஸ் பாண்ட் தியரி படி என்ன பாண்ட் இது? கோவலன்ட் பாண்ட். என்ன பாண்ட்? கோவலன்ட் பாண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரியுதா? ஈபிடி சொன்னது கோவலன்ட் பாண்ட். சிமிலர் டு தி கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி ஒரு மெட்டல் அண்ட் லிகாண்ட் இந்த மெட்டலுக்கு லிகாண்டுக்கு இருக்கக்கூடிய பாண்ட் இது பேர் பியூர்லி எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். பியூர்லி எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். சரிங்களா? அதாவது என்ன மீனிங் அப்படின்னா அயானிக் இன் நேச்சர். சரிங்களா? பியூர்லி அயானிக் பர்టిక్యులர் சொன்னது பியூர்லி அயானிக். எப்படி ஒரு கிறிஸ்டல்ல Na+ and Cl- H2+ and S2- இந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி எப்படி கிறிஸ்டல் எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஒரு மெட்டலுக்கு லிகாண்டுக்கு இருக்கக்கூடிய பாண்ட் வந்து பியூர்லி எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லக்கூடிய பியூர்லி அயானிக் பாண்ட் அக்கார்டிங் டு தி கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி. சரிங்களா? அதுக்கப்புறம் லிகாண்ட் ஃபீல்ட் தியரி படி ஒரு மெட்டலுக்கு லிகாண்டுக்கு இருக்கக்கூடிய பாண்டிங் நேச்சர் அயானிக் ஃபாலோட் பை தி கோவலன்ட். பார்ஷியலி அயானிக், பார்ஷியலி கோவலன்ட். சரிங்களா? இப்போ என்னது இல்லனா நான் இப்போ புரியுதுங்க. 50% அயானிக். சரிங்களா? 50% கோவலன்ட். பட் புக்ல எடுத்து பார்த்தீங்கன்னா அயானிக் ஃபாலோட் பை தி கோவலன்ட் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இது சிலிகேட்ஸ்ல இருக்கக்கூடிய பாண்ட். சிலிகேட்ஸ்ல 50% அயானிக், 50% அதனால தான் அந்த பாண்ட்ல எங்கெல்லாம் 50% அயானிக் இப்ப கிரிப்டான் ரீஜன் இருக்கு RMgX என்ன பாண்ட்? 50% அயானிக் RMgX இருக்கா? மெக்னீசியம் குளோரைடு இருக்கக்கூடிய பாண்ட் அயானிக் பாண்ட். கார்பனுக்கு மெக்னீசியம் இருக்கக்கூடிய பாண்ட் வந்து என்னது? கோவலன்ட் பாண்ட். அது பியூர்லி அயானிக் கிடையாது, பியூர்லி கோவலன்ட் கிடையாது. அது என்னது? பார்ஷியலி அயானிக், பார்ஷியலி கோவலன்ட். அதை யார் சொன்னது? லிகாண்ட் ஃபீல்ட். எங்கெல்லாம் பார்ஷியலி அயானிக், பார்ஷியலி கோவலன்ட் பாண்ட் இருக்கோ அந்த பாண்ட் வந்து என்னது? ஸ்ட்ராங் பாண்ட். அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் சிலிகேட்ஸ். பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து என்னது? சிலிகேட்ஸ். சிலிகேட்ஸ்ல அந்த செயின் மாதிரி இருக்கக்கூடிய அந்த சிலிகேட்ஸ் எல்லாமே மெயின் எக்ஸாம்பிள் என்னன்னா அந்த 50% அயானிக் அண்ட் 50% கோவலன்ட். இது இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா வேலன்ஸ் பாண்ட் தியரி சொல்லக்கூடிய இன்னொரு இன்ஃபர்மேஷன் ஃபார்மல் சார்ஜ். சரிங்களா? இன்னொரு பாயிண்ட் வந்து என்னது? இது தனியாக நம்ம ஒவ்வொன்றா தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் மூலியமா. சரிங்களா? அதே மாதிரி கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட். என்ன ஸ்டேட்? ஆக்சிடேஷன் ஸ்டேட். லிகாண்ட் ஃபீல்ட் தியரி சொல்லக்கூடியது ரியல் சார்ஜ். ஃபார்மல் சார்ஜ், ரியல் சார்ஜ், ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆல் ஆர் டிஃபரெண்ட். எல்லாமே எப்படி இருக்கும்? எல்லாமே சேம் இல்லை. ஃபார்மல் சார்ஜ் வேற, ரியல் சார்ஜ் வேற. அதே மாதிரி ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து ஆக்சிடேஷன் சொல்றது புரியுதுங்களா? இப்போ நீங்க அஜய்குமார் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு காம்பவுண்ட் இருக்கு. CO NH3 6 and 3+. கரெக்டா? இப்போ இப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு. இப்போ இந்த சென்ட்ரல் மெட்டல் நடக்கக்கூடிய ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் யார் சொல்றது? CFT கேஸ். அப்ப இது எக்ஸ் வச்சுக்கலாமா? இதுக்கு வந்து என்னது? 0 = +3. அப்ப எக்ஸ் வந்து என்னது? +3. அப்ப இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது? இந்த மெட்டலுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட். கரெக்ட்டா? இதுல ஃபார்மல் சார்ஜ் கண்டுபிடிக்கிறது ஒரு ஃபார்முலா. என்ன ஃபார்மல் சார்ஜ் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா? எல்லா இடத்துலயும் ஃபார்மல் சார்ஜ் கண்டுபிடிக்கிறது ஒரு ஃபார்முலா. யாருக்கு தெரியுமா? ஃபார்மல் சார்ஜ் oxidation state minus coordination number. Oxidation state minus coordination number. அது என்ன சார்ஜ்? ஃபார்மல் சார்ஜ். கரெக்ட்டா? இது ஃபார்மல் சார்ஜ் என்னது?
ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்ப ஃபார்மல் சார்ஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து என்னது 3, கோஆர்டினேஷன் நம்பர் என்னது 6. சோ ஃபார்மல் சார்ஜ் வந்து என்னது மைனஸ். இதோட ஃபார்மல் சார்ஜ் வந்து என்னது அப்ப கோபால்ட் NH363 பிளஸ் உடைய காம்ப்ளெக்ஸ்க்கு ஃபார்மல் சார்ஜ் வந்து என்னது -3. பட் எக்ஸ்பெரிமெண்டலா இது கண்டுபிடிச்ச ரியல் சார்ஜ் வந்து 0. சோ ரியல் சார்ஜ் வந்து என்னது இட் இஸ் a நியூட்ரல் காம்பவுண்ட். நீங்க எடுத்து பாருங்க கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்ல நியூட்ரல் காம்பவுண்டுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னது CONH363 அயன் CO. சரிங்களா? இப்போ இந்த டிஃபரன்ஸ் தெரியும். இதே மாதிரி தான் இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ரெண்டாவது எக்ஸாம்பிள் ஆஸ்மியம் டெட்ராக்சைடு OSO4. இப்படி இருக்குமா டெட்ராஹைட்ரல் ஜாமெட்ரியா? ஆமாவா இல்லையா? இதுதான் ஆஸ்மியம் டெட்ராக்சைடு சேம் ஜாமெட்ரி வந்து என்னது டெட்ராஹைட்ரல். இப்போ இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து என்னது +8. ஆமாவா இல்லையா? இது டவுட்டா? ஆக்சிஜனுக்கு -8 அப்ப ஆக்சிஜன் -2 4 × -2 -8 இது +8. சரிங்களா? அப்ப ஃபார்மல் சார்ஜ் எவ்வளவு? கோஆர்டினேஷன் நம்பர் 4. அப்ப ஆக்சிடேஷன் சார்ஜ் 8 மைனஸ் வந்து என்னது? அப்ப ஃபார்மல் சார்ஜ் என்னது? ப்ளஸ் போடுறது வரும். ஆக்சிடேஷன் சார்ஜ் 8 மைனஸ் கோஆர்டினேஷன் நம்பர் 4. அப்ப ஃபார்மல் சார்ஜ் வந்து என்னது? +4. பட் இதுக்கு ரியல் சார்ஜ் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டலா ஐடென்டிஃபை பண்ணது 1.66. இதுக்கான ரியல் சார்ஜ் வந்து என்னது 1.66. ஸோ அதனால தான் ஃபார்மல் சார்ஜ் வேற, ஆக்சிடேஷன் ஸ்டேட் வேற, அதே மாதிரி ரியல் சார்ஜ் வந்து. சரிங்களா? இதெல்லாம் என்னது ஆல் ஆர் டிஃப்ரெண்ட். இதை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு தியரி தான் எலக்ட்ரோ நியூட்ராலிட்டி பிரின்சிபல், எலக்ட்ரோ நியூட்ராலிட்டி தியரி. சரிங்களா? இந்த தியரி தான் ஃபர்தர் என்ன பண்றாங்க, ஒரு மெட்டல் அண்ட் லிகாண்டுக்கு இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் நேச்சர். ஏன் இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் எழுதுங்க சார்.